உங்களுக்கு வந்து கலைஞர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து கலைஞரை வந்து நிறைய வரைஞ்சிருந்தீங்க. ஸோ கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது அமைஞ்சது? தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் அவர் மேடையை விட்டு இறங்கி போகிறப்ப அந்த தடைகளெல்லாம் தாண்டி போய் இப்படி அந்த அவர் கைப்பிடிக்கிற இடத்துல வச்சேன். வெங்கட் பிரபு சார் வந்து நிறைய கதைகள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த படம் பண்ணணும், அதில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன படத்தை சொல்லுவேன்? அது தலைவர் வச்சு ஒன்று பண்ணோம். அதுக்கு ஒரு செம்ம ஐடியா ஒன்று வச்சுருக்காரு. ஸோ இவ்வளோ பேரோட பணியாற்றின அனுபவம் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா அது வந்து குக்கு எஃப்எம்ல வந்திருக்கிற அந்த வாரிசு த பிரின்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? அந்த பிம்பம் சாங் பார்த்துட்டு ஒரு டைரக்டராக அவரை பார்க்குறப்ப வந்து ஸோ இவ்வளோ பேரோட பணியாற்றின அனுபவம் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா அது வந்து வாரிசு குக்கு எஃப்எம்ல வந்திருக்கிற அந்த வாரிசு த பிரின்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? அந்த பிம்பம் சாங் பார்த்துட்டு மணி அவர் வந்து விஜய் டிவி ஜி இதிலலாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன், ஒரு ஆக்டர் கூட ஒரு டைரக்டரும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸு ஷோஸு இதெல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த குக்குலேருந்து இந்த மாதிரி குக்கு டிவியில் வந்து இந்த வெப் சீரிஸ் ஒரு வெர்டிக்கல் பண்ண முடியுமா அப்படின்னு ஏதோ ஒரு கான்டாக்டில் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக இந்த பிம்பம் பண்ண டீம் வச்சு போய்க்குவோம் அப்படின்னு சொல்லி நான், கேமராமேன் அருண், எடிட்டர் வெங்கட் கேட்டாங்க. வெங்கட்டோட அசிஸ்டண்ட் அஜித் தான் பண்ணார். அவருக்கு இது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தனியாக. அப்படி போனோம். எனக்கு இந்த வெர்டிக்கலில் வந்துட்டு எனக்கு பெரிய உடன்பாடு இல்லாமல் இருந்தது. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக, ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் 3 நாளில் 90 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்க சொல்கிறாங்க. 9 to 9 தான் கால் ஷீட் வந்து டைமிங் போக முடியுது. ஏன்னா நாங்கள் எடுத்த லொக்கேஷன் வந்து அந்த மாதிரி ஒரே வீட்டில் தான் 3 நாளும் ஷூட் பண்ண போகிறோம். பட் உள்ளே வந்து 15 செட்டப் மாற்றுவேன். ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் காரிடார் இருக்குது, ஹோட்டல் ரிசப்ஷன் இருக்குது, லாபி இருக்குது, ஷூட் ரூம் இருக்குது, ஷூட் ரூமுடைய இன்டீரியர் இருக்குது, எக்ஸ்டீரியர் இருக்குது, ஏலம் நடத்துகிற சீன் இருக்குது, ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது, என்கேஜ்மெண்ட் நடக்கிறது இருக்குது, ஹோம் கமிங் பார்ட்டி ஒன்று இருக்குது, கார்டன் பார்ட்டி, பிஸ்னஸ் மீட்டிங் பார்ட்டி ஒன்று இருக்குது, ஹீரோயினோட வீடு தனித்தனியாக, ஹீரோயினோட வீடு, ஹீரோட வீடுன்னு இது எல்லாத்தையும் அங்கே காட்டணும். இது ஒரே லொக்கேஷனில். இதை வேர்ட்டிக்கலாக வேறு பண்ணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. டைம் 9 to 9, நைட் எஃபெக்ட் சீன் அத்தனை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சீரியலில் தான் ஒர்க் பண்ணணும். சினிமாவுக்குன்னா நம்மளுக்கு ப்ரிப்ரேஷனுக்கான டைம் இருக்கும். இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஸ்டோரி போர்டிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. மற்ற ஸ்டோரி போர்டிங் பண்ணுறத விட எனக்கு வந்து ரொம்ப கிறுக்கலாக தான் பண்ணேன். என்னோடய கேமராமேன் அருண் வந்துட்டு அதில் வந்து ரொம்ப 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 எனக்கு நான் 100% சொல்லலாம். அவன் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்து இது தான் போவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மச்சான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நாளுக்கு மட்டும் ஸ்டோரி போர்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்டான். ஒரு நான் ஃபுல்லாகவும் போடல, ஒரு ஈவினிங் வரைக்கும் போகிற வரைக்குமான சீக்வன்ஸ் தான் நான் போயிருந்தேன். அதிலே ஒரு சின்ன கிளாஷ் ஆகி ஃபஸ்ட் நாள் எடுக்க வேண்டியது 3rd டேக்கு தள்ளியாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து டபுள் கேமரா யூஸ் பண்ணி பண்ணோம். உண்மையிலுமே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா நீங்கள் அந்த வீடு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு மாதிரியே மற்ற செட்டப்புக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவ்வளோ சீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் என்ன எடுக்கிறோங்கிறது ஆக்சுவலாக ஆக்டர்ஸ்க்கே வந்து புரியாது. அடுத்து என்ன எடுக்க போகிறோம், ஏன்னா அவ்வளோ சீட் பேக்ரவுண்ட் வந்து அவ்வளோ சீட் பண்ணது எனக்கும் கேமராமேன் அருணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இன்னொன்று அஜித் வந்து வெங்கட்டோட அசிஸ்டண்ட்டாக தான் அதுக்கு எடிட்டராக பண்ணோம். ஸ்பாட் எடிட்டிங் வந்துட்டாப்புல அவரே, நானே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்பாட் எடிட்டிங் பார்த்து அது பயங்கரமாக நம்ம என்ன எடுக்கிறோங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸ்பாட் எடிட்டர் இருந்தது.
அதான் அஜித் இருந்தது அந்தளவுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது, அவன் பண்ணது கொடுத்தது. அப்புறம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு 90 மினிட்ஸ் வந்ததை வந்து ஒரு 70 மினிட்ஸ் ஆக சொன்னாங்க. 70 மினிட்ஸுக்கு வந்தது கிறிஸ்பாக்கி ஒவ்வொரு எபிசோடும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து மொத்தமாக 40 எபிசோட்ஸுக்கு அதை பண்ணினோம். அது இப்போது ரிலீஸ் ஆகி செகண்ட் பிளேஸில் இருக்குது, ஒரு 3.5 lakhs இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னதே வந்து 10 days அதில் வந்து ஒரு 1 lakh வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து 3 daysலேயே வந்து 1 வந்துருச்சு. இன்னும் 1 week ஆகல, அவ்வளோ 3.5 வந்திருக்கு. நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த தொடர் பயணத்தில் வந்து கேப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஜேசன் படத்துக்கும் வந்து ஸ்டோரி போர்டு வரைஞ்சிருக்கிறீங்க. அந்த படத்தில் பணியாற்றின அனுபவம். அது காரணம் வந்து சுப்பு சார், சுப்புநாராயணன் சார், இபி. அவர் தான் நாங்கள் விபி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப அவர் தான் விபி சாரோட மேனேஜர், படத்துக்கு அவர் தான் இபியாக இருப்பார். அப்போது நல்ல ரொம்ப க்ளோஸ் அவர். இப்போ ரொம்ப பர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு கூட ரொம்ப நல்ல பாண்டிங் அவர் கூட. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர். ஸோ ஜேசன் சஞ்சய் சார் ப்ரோ படம் வந்து ஆரம்பிக்கிறப்ப திடீர்னு கூப்பிட்டார் ஒரு நாள். பிரின்ஸ் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறீங்களா, கொஞ்சம் கூட இருந்து பண்ணுற மாதிரி இருக்கீங்களான்னு. சார் நீங்கள் சொல்கிறீங்க, நிச்சயமாக இருப்பேன் சார்னு சொல்லிட்டு போனால் தான் தெரியும் அது வந்து விஜய் சார் பையன் ஜேசன் சஞ்சயோட படம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வெரி நார்மலாக பேசினாப்புல ஜேசன். இப்போ ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். பிகினிங்லேயே சொல்கிறேன், ரொம்ப ஒரு டெக்னீஷியனுக்கு கொடுக்குற மரியாதை, ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு டைரக்டராக அவரை பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஒரு ஃபயர், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சாதிச்சு காட்டணுன்னு ஒரு இது இருக்கிற ஒரு உத்வேகத்தோடு இருக்கிற ஒரு டைரக்டராக தான் பார்த்தேன் அவரை. ஷார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இது இருக்கும். ஒரு பெரிய ஒரு 10 படங்கள் பண்ண ஒரு டைரக்டர் வந்து ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவ்வளோ கிளாரிட்டியோடு பண்ணுவார். அதே மாதிரி ரைட்டிங்லேயும் அவரோடது நிறைய ரொம்ப கிளாரிஃபிகேஷனோடு இருக்கும். நம்ம டவுட் கேட்கவே தேவை இருக்குது. நான் எதுக்குமே டவுட் கேட்டதில்லை. ஸ்டோரி போர்டுக்கு வந்து இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதில்லை. எந்த சீன் பண்ண போகிறோங்கிறது வேணால் கேட்டிருப்பேன் தவிர இது எனக்கு புரியல அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். ஸ்டோரி போர்டிங் நல்லா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-6 சீக்வன்சஸ் இருக்குது படத்தில். அத்தனையுமே ஸ்டோரி போர்ட் பண்ணது எல்லாமே படத்தில் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய செட்டப், அந்த செட்டப்புக்கு வந்து ஸ்டோரி போர்டு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்படிங்கிறப்போ சரி நம்ம செஞ்சு கொடுத்த வேலை நல்லபடியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் படமாக பண்ணுற ஒரு டைரக்டருக்கு வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. அவங்களுக்கு ஏன்னா விஜய் சாரோட பையன் அப்படிங்கிறப்ப அவர் எந்த அளவுக்கு இருப்பாருங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது இல்லையா. அவர் படிச்சிருக்காரு, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. பட் ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. சூப்பராக போயிட்டுருக்கு அந்த படம். அதுவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ தாய்லாண்டில் ஷூட் நடந்தது. அதுக்குமே ஸ்டோரி போர்டிங் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்டு போயிருந்தேன். உலக சினிமா வரலாற்றுலேயே வந்து ஃபாரின் போன ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஜேசனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் சஞ்சீவ் ப்ரோவுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஏன்னா ஜேசன் கூட சஞ்சீவ் தான் கூட இருக்கிறது, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது அவர் தான். ஸோ அவருமே வந்து எனக்கு ஸ்டோரி போர்டிங்க்கு வந்து எந்த ப்ரெஷர் இல்லாமல், ப்ரோ நீங்கள் பாருங்கள் ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் இப்போ ஈவினிங் கொடுங்க ப்ரோ, எனக்கு போதும் ப்ரோ, நாளைக்கு காலைல ஷூட்டிங்க்கு வந்தால் போதும் ப்ரோ, நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி வரையாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட வச்சுக்கிட்டு. ஏன்னா அவுட்டோர் 3 அவுட்டோர் போனாங்க. 3 அவுட்டோருக்குமே ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிருந்தாங்க. சேலம், தலக்கோணம், கடைசியாக தாய்லாந்து. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வெங்கட் பிரபு சார் வந்து நிறைய கதைகள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த படம் பண்ணணும், அதில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன படத்தை சொல்லுவேன்? அது தலைவர் வச்சு ஒன்று பண்ணோம் அவர். அதுக்கு ஒரு செம்ம ஐடியா ஒன்று வச்சுருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த படம் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது ஒரு வேளை அது நடந்துச்சுன்னா போய் வீட்டு வாசலே படுத்துருவேன், நான் இருக்கேன் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஆசை அந்த படத்தில் வரணும்னு. இன்னொன்று, நான் ஆக்சுவலாக அவர் எடுத்து முடித்த படம் பார்த்தி, அந்த படத்தில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த டைமும் நான் ஒர்க் பண்ணல. அது ஃபிஜியில் போய் ஷூட் பண்ணாங்க. அது நான் எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் வந்து தனியாக அது இருந்தனால என்னால் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல. பட் அந்த படம் வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்ச ஒரு படம். நான் ப்ராப்பராக, ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது. சிவா, ஜெய், அப்புறம் ஷாம் சார் இருக்கார், கயல் சந்திரன், சத்யராஜ் சார், ரம்யா கிருஷ்ணன், நிவேதா பெத்ராஜ்,
சஞ்சனா, ரெஜினா கசன்ட்ரா, இவங்க கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இன்னும் எனக்கு அந்த மாதிரி படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு மென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும் அதிகமாக. ஸோ பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பிரியாணி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிரியாணி கூட வந்து கார்த்தி சார் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காரு, அது இல்லாமல் அது மாதிரி சொன்னேன், அது மாதிரி எதிர்பார்த்தேன். அது நடக்கும். என்னைக்காக இருந்தாலும் நான் அவரோட ஏடி தான், எப்போ கூப்பிட்டாலும் ஓடிட போகிறேன். அது எந்த படத்துக்குனாலும் அது ரஜினி சார் பண்ண இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். அது ரஜினி சாருக்காகவே எழுதப்பட்டது. ஒன்று ஒரு ஐடியா, ஓகே, ரஜினி சாருன்னு ஒரு ஐடியா ஒன்று, சரியான ஐடியா ஒன்று வச்சுருக்காரு பயங்கர. ஏன்னா இது வரைக்கும் பண்ண காமெடி ரஜினி சார் பண்ண காமெடி படங்களில் இது வந்து தனித்துவமாக நிற்கக்கூடிய அளவுக்கு ஒன்று வச்சுருக்காரு. அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், எப்போ நடக்கும்னு தெரில. இதை நான் சொன்னதுக்கு நான் அடி வாங்க போகிறேன். உங்களுக்கு வந்து கலைஞர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து கலைஞரை வந்து நிறைய வரைஞ்சிருந்தீங்க. ஸோ கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது அமைஞ்சது? திருச்சியில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறேன், ஒரு 6th 5வது நான் 6வது அவ்வளோ தான் படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கலைஞர் மேலே ரொம்ப தீவிர விசுவாசம்னு சொல்லணும், பற்றுன்னு சொல்கிறத விட. ஏன்னா எல்லாம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். கலைஞர் வந்து கவர்மெண்ட் சலுகைகள் நிறைய கொடுப்பாரு. அதனால அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து கேட்குறோம்ல. ஸோ இவங்க வந்து அதிகமாக கலைஞர் தாத்தா வந்து ஒரு தமிழாசிரியர், அம்மாச்சி ஒரு வரலாறு ஆசிரியை, அம்மா வந்து டீச்சரு, சித்திங்க டீச்சர். ஸோ இவங்க எல்லாமே கலைஞரை பற்றி பேசாத நாட்கள் இருக்காது. நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒன்று கலைஞர் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அவர் பக்கம் நான் போயிட்டேன். அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்போது எங்கள் திருச்சியில் காட்டூருங்கிற இடத்துல தான் எங்கள் வீடு. அங்கே காட்டூரில் வந்து நமக்கு நாமே திட்டம், அண்ணா நமக்கு நாமே திட்டம் ஆரம்பிக்கிறதுக்காக வந்தார். அங்கே மீட்டிங்கும் நடந்தது. கலைஞரோட ஒரு ஃபேமஸான ஸ்டில் இருக்கும், அப்படி ஒரு தலப்பா கட்டுற மாதிரி, அது அங்கே எடுத்தது தான். அதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன். அவரே வந்து வேட்டியை மடித்து கட்டி மண் வெட்டியை வெட்டி இதெல்லாம் பண்ணார். ஏன்னா அவரை வந்து சும்மா இதை மட்டும் தான் தொட்டு கொடுக்க தான் சொன்னாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு தலப்பை எடுத்து கட்டிட்டு இது பண்ணார். அந்த ஃபுல் ஸ்பீச்சும் நான் உட்காந்து கேட்டேன். அவர் மேடையை விட்டு இறங்கி போகிறப்ப அந்த தடைகளெல்லாம் தாண்டி போய் இப்படி அந்த அவர் கை பிடிக்கிற இடத்துல வச்சேன். அவர் கை இப்படி மேலே பட்டு போச்சு, இப்படி தொட்டுட்டு போச்சு. அது வந்து ஒரு நிறைய அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன். அவ்வளோதான் பக்கத்தில் பார்த்தது அந்த ஒரு இதுதான். ஏன்னா அந்த சின்ன வயசில் அவர் மேலே ஈர்க்கப்பட்டதுன்னா அந்த பேச்சு, அந்த குரல், அந்த அவருடைய உருவம், அதெல்லாமே தான். அவரோட வாய்ஸில் நல்லா நான் பேசுவேன். அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த குரல் வந்து, ஏன்னா அந்தளவுக்கு அவர் உள்ளே போயிருக்கிறது எங்களுக்கு. அவருடைய பண்ணலாம் அவருடைய தமிழ் முக்கியமாக. இன்னொன்று நான் வந்து இந்த சின்ன வயசில் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அதிகமாக பண்ணேன். சிவாஜியோட தானே பண்ணேன், அது கலைஞரோட வசனமாக தான் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது லிங்க் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபேமஸானது இந்த தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் பார்ப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், ஒருபோதும் கவிழ்த்து விட மாட்டேன். அந்த கேட்கும்போது இது அவர் அந்த இந்த டைமில் இருந்ததெல்லாம் வாய்ஸ் நல்லா வந்தது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வேறு எடுத்தது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரில. நல்லாவே வரும் எனக்கு அந்த மைக்கில் பேசுகிறப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே. அவ்வளோ கேட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். அவரோடது நெஞ்சுக்கு நீதி கூட படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கான டைம் ஒதுக்கணும். அவ்வளோ எழுதியிருக்காரு, அதுவும் ஒத்த கண்ணோட பல வருஷமாக. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய ஆச்சரியங்கள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கலை பொக்கிஷம் கலைஞர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக த்ரூ அவுட் த இன்டர்வியூ வந்துட்டு நான் ரொம்ப நல்லா நிறைய நோட் பண்ணது என்னென்னா, இந்த லைட்டாக இப்படி பேசுகிறது அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அப்பப்போ அந்த முடியை இது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ சூப்பர் ஸ்டார் வாய்ஸில் ஒன்று பேசுனீங்கன்னா அப்படியே நிறைவு பண்ணிடலாம். தமிழ் படங்களை மறு வச்சுக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் கபாலி அப்படின்னு சொன்னோன்னே குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா, கபாலிடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஓவியமில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கு என்னென்ன பயணம், அண்ட் ஒரு என்ன படம் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேரக்டராக அசிஸ்டன்ட் டேரக்டராக அந்த பயணம் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நடிப்பு பயணமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த குரலுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து மாநாடு படத்தில் வந்துட்டு சிம்பு சாருக்கு வந்து டப் வாய்ஸ், அதாவது என்ன ட்ராக் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய படங்களில் வந்து உங்களுடைய வாய்ஸும் பயன்படுத்தப்படுது. அந்த வாய்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சு? அதான் மிமிக்ரி பண்ணுறது சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்டேஜஸில் நிறைய பண்ணதுனால
இப்போ திடீர்னு வந்து இப்போ எதுக்காவது ட்ராக் பேசணும் அப்படிங்கிறப்ப நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் அதை அங்கே கேட்குறப்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா சிங்கில் பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மங்காத்தாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல நான் பேசியிருப்பேன், குட்டி குட்டியாக தெரியாது. அதே மாதிரி விபி சாரும் பேசியிருப்பார், அதுவுமே தெரியாது நம்மளுக்கு, நிறைய அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ப்ராப்பராக வந்தது வந்து அதுக்கப்புறம் இந்த கேட்குற சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஆடியோ இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீ கார்டு எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு இப்போ பர்சனலாக என் வாய்ஸ் எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு நான் என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்குறப்ப எனக்கு கேட்க சகிக்காது. இப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்களா நம்ம வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்கிறது ஓகே சரி சம்திங் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடி போகாமல் வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவேன். அது மாதிரி வந்து முக்கியமாக வந்தது என்னுடைய வேல்யூ நல்லாவே தெரிஞ்ச விபி சார் வந்து எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ட்ராக் பேச சொன்னார். அந்த மாநாடு படத்துக்கு வந்து ஃபுல் படம் நான் தான் ட்ராக் பேசினேன், நான் அவரோட வாய்ஸும் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதுனால. அப்புறம் சில படங்களுக்கு வந்து கேரக்டருக்கு நானே டப் பண்ணியிருக்கேன். இப்போது கலியுகம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிச்சிருப்பான். அதில் வில்லன் ஆண்டகனிஸ்ட் வந்து இனியன் சுப்பிரமணியன்னு அவர் தான் பண்ணியிருப்பார். அவருக்கு ஃபுல் இதை நான் பேசினேன். இப்போ தண்டகாரண்யம் படத்தில் வந்து ஐஎஸ்ஜிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு பேசினேன். இது மாதிரி ஆக்சுவலாக ஞாபகத்தில் இல்லாத மாதிரி நிறைய பண்ணியிருக்கு டப் வந்து. இப்போ நான் எடுத்த அந்த வாரிசு அதில் கூட நான் பேசியிருக்கேன், ட்ரெய்லர்லேயும் கூட என் வாய்ஸ் வரும். அப்புறம் ராஜா சாரோடைய ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லி மலேசியாவில் நடந்தது, அதுக்கு அதோட டாக்குமெண்ட்ரிக்கு வாய்ஸ் வரும். ராஜா சார் கூடவே இந்த வாய்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ரொம்ப பொக்கிஷமாக நினச்சி வச்சுருக்கிற விஷயங்கள் அது. அது ஸோ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால இந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குது, நிறையா அடிக்கடி வருதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாநாடோட இதே பேசுகிறேன். அப்போ வந்தா சார் அவன் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா ரிப்பீட்டு, இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா முடியல தலைவரே. நிஜமாக சூப்பராக இருக்கு. படத்தில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து டப்பிங் வந்து மிஸ் ஆகிருக்கும், அல்லது வாய்ஸ் அது மாதிரி நேரத்தில் கொடுத்துருக்கியா? நான் ஷூட்டிங்கில் இருந்ததுனால சில இது வந்து வாய்ஸ் வந்து ட்ராக்ல வந்து இதை மிஸ் ஆகிடும், கேட்காம போயிடும், சம்திங் இந்த மைக்கில் வந்து கவர் ஆகிடும். அது இதில் பேசுகிறப்ப டைலாக் பேப்பர்லாம் இருக்காது, ஏன்னா வேற ஒன்று பேசியிருப்பாங்களே, அது என்னன்னு யோசிப்பாங்க. அந்த ஷூட்டிங்கில் இருந்தாலும் டக்குன்னு வந்துடும். அதுமாரி மங்காத்தால் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேபி சாரும் அஜித் சார், த்ரிஷா, வைபவ் வந்து அவங்க இடத்துல வந்து பேசுவார். ஜேபி சாரோட இடத்துல அஜித் அப்போ தான் அஜித் சார் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி சீன் அது. அப்போது வைபவ் சார் வருவார், அதுக்கு ஜேபி சார் திரும்பி ஒரு டைலாக் பேசியிருப்பார். அது என்ன டைலாக்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா பேப்பரில் இல்லை. அப்போ தான் நான் உள்ளே போனேன், வேறு ஏதோ ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டு நான் அப்போ தான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அதை உட்காந்து பார்த்தோன்னே அது என்ன டைலாகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு போல இருக்குது. அப்போ சார் நல்ல பிள்ளைங்கன்னு சொன்னீங்க சார் அப்படின்னேன். யோ இதுதான் நீ இருக்கணும் பக்கத்தில், சூப்பரையா நீ நல்லா ஞாபகம் வச்சுருக்கிய, என்னைக்கே எடுத்த ஷூட்டிங் பரவாயில்ல. இல்லை சார் அதை சொன்னீங்க ஞாபகம் இருக்குதுங்க ஷூட்டிங்கில். அது மாதிரி டைலாக் மிஸ் ஆகிறது எல்லாமே எனக்கு. இன்னொன்று டப்பிங், இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங்கில் அதிகமாக இருந்ததுனால எனக்கு லிப் ரீடிங் ஓரளவுக்கு தெரியும், என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு. அது இப்போ வந்து மற்ற லாங்குவேஜஸ்லையுமே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தெலுங்கு வரைக்கும் எனக்கு இப்போ கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டேன் நான். லிப் ரீடிங் வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணுறப்பையோ இல்லை எது பண்ணுறப்பையோ நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். அது வந்து அதிகமாக ஒர்க் பண்ணதுனால, அது ஒரு தனி டேலண்ட்லாம் இல்லை, ப்ராக்டிஸ் தான். உங்களோட நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட ட்ராவல் வந்து அவ்வளோ அலாதியானது. உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.